ஓசூர் அருகே விவசாய நீர் சேமிப்பு தொட்டியில் தவறி விழுந்த மாணவனை காப்பாற்ற சென்ற பள்ளி தலைமை ஆசிரியரும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எழுவப்பள்ளி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வந்த நிதின் என்னும் மாணவர் மதிய உணவு இடைவேளையின் போது பள்ளியின் பின்புறம் உள்ள விவசாய பாசனத்திற்காக அமைக்கப்பட்ட தொட்டியில் தவறி விழுந்துள்ளார். இதை அறிந்த தலைமை ஆசிரியர் கௌரி சங்கர் ராஜா சிறுவனை காப்பாற்ற தொட்டியில் குதித்த நிலையில் அவரும் வெளியே வர முடியாமல் போனதால் இருவரும் பரிதாபமாக உயிரும் கிராமத்தில் தாய் மற்றும் மகளை கொலை செய்தது தொடர்பாக பிடிபட்ட மூவரில் ஒருவர் மீது துப்பாக்கி சூடு நடைபெற்றுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடந்த கொள்ளை சம்பவத்தில் மேல நம்பிபுரம் மற்றும் தப்பாத்தி கிராமத்தைச் சேர்ந்த 3 பேர் சம்பந்தப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து இவர்களை தேடியதில் 2 பேர் தப்பியோட முயன்ற போது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது. இந்நிலையில் அயன் வடமலாபுரம் காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த முனீஸ்வரன் பிடிபட்ட நிலையில் கொள்ளையடித்த நகைகளை பதுக்கி வைத்திருந்த இடத்தை காட்டுவதற்காக சென்றபோது போலீசாரை வெட்டிவிட்டு தப்ப முயன்றதால் காலில் சுட்டுப்பிடித்ததாக காவல்துறை அறிவித்துள்ளது. பிடிபட்ட 3 பேரிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சா மற்றும் விலை உயர்ந்த சைக்கிள்கள் சிக்கின. ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் அதிகரித்துள்ள நிலையில் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தி விளம்பரம் தேடுகிறதா என மக்கள். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளியின் கையிலிருந்து பிளாஸ்டிக் ஊசியை அகற்றாமல் அலட்சியமாக செயல்பட்ட மருத்துவர்களால் நோயாளிக்கு மீண்டும் அறுவை சிகிச்சை செய்ய நேர்ந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வஉசி தெருவை சேர்ந்த ரஹீம் என்பவருக்கு சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு செல்லும் முன் கையில் குத்தப்பட்ட வென்ஃபிளான் பிளாஸ்டிக் ஊசியை எடுக்காமல் இருந்துள்ளனர். இதனால் ரஹீமுக்கு ஊசி குத்திய இடத்தில் அதிக வலி ஏற்பட்டுள்ளது. மீண்டும் மருத்துவமனையில் அனுமதித்த போது நரம்பில் சுருக்கம் இருப்பதாக கூறி மீண்டும் அறுவை சிகிச்சை செய்து ஊசியை எடுத்துள்ளனர். விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகள் பல்வேறு குளறுபடிகளால் சீரழிந்து வரும் நிலையில் மாரத்தான் அமைச்சர் இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.